சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன்னை சூழ்ந்து இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விலக்கி உனக்கான ஒன்றை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பா இதோ வந்திருக்கிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்றை உன் கையில் நிச்சயமாக நான் தருவேன். முகம் மலர்ந்து சந்தோஷமாக நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நீ விரும்புவது, ஆசைப்படுவது, எப்பொழுது எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு, நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கொடுப்பேன் உன் சாயி தேவா. அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயத்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்க போகும் எல்லா விஷயத்திலும், எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்தி நீ வேலையை செய்தால்தான் உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எனவே எப்பொழுதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு, கவனமாக இரு, சுதாரிப்போடு இரு. உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே என் பார்வையின்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என் திட்டப்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இனி உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நல்லது நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் பிரச்சனைகளையும் நடந்த பிரச்சனைகளையும் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உனக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்க முடியாமலே போய்விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு முன்பாகவே மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் பொழுது நீ உனக்கு நிகழ்ந்த அத்தனையும் நினைத்து நினைத்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருந்து கொண்டிருந்தால் உனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியை உன்னால் எப்படித்தான் உணர முடியும்? எப்படித்தான் அதை அனுபவிக்க முடியும்? நீ அப்படி இருந்தால் அதே போலத்தான் உன்னுடைய வாழ்வும் இருக்கும். நீ அப்படி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? உனக்கு வந்திருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பார்த்து நீ ஏன் வேதனையோடு இருக்கிறாய்? உனக்கு வரும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை திருப்திகரமான வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள். உன்னை சூழ்ந்திருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விலக்கி நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை உனக்காகவே உன்னிடம் சேர்த்து விடுவேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு கீழ் நிச்சயமாக நீ நினைப்பது எல்லாம் உனக்கு சுபமாகவே நடக்கும். என்ன நடந்து விடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருப்பதை விட முயன்று பார், முண்டிப்பார். ஜெயித்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவமாக எடுத்துக்கொள்.
வாய்ப்புகள் தவறும்போது அதை எண்ணி எண்ணி கவலைப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டே இரு. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் குழந்தையே, உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவலைகளை கன பொழுதில் களைய நான் வருகிறேன். அமைதியாக இரு. சாயப்பா நான் இருக்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன்னுடன் நான் இருக்கிறேன் அல்லவா? பிறருக்கு தீங்கு செய்யாதவருக்கே வரத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் உன் சாயி தேவா, உண்மையில் என்மேல் உண்மையான நம்பிக்கையும் பாசமும் அன்பையும் பொழியும் என் பிள்ளைக்கு நல்லது நடத்தாமல் வேறு என்ன வேலை எனக்கிறது? என்னை நம்பி முழுமையாக தஞ்சமடைந்த உன்னை எப்பொழுதும் நான் நிர்கதியாக இருந்துவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். ஒருபோதும் உன் சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள், நோய், கடன், கசப்பான உறவுகள், கசப்பான நிகழ்வுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். கண்ணாக மட்டுமே ஜீவன் இருக்கிறது. அதிலுள்ள ஒளியாய் நீங்களே இருக்கிறீர்களே பாபா. என் வாழ்விற்கு ஒளியாக இருந்து என்னை காத்தருங்கள் சாயிநாதரே என்று நித்தம் நித்தம் சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னை நிர்கதியாக நான் விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். இனி நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும். நினைத்த வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். உறவுகள் உன்னை பாராட்டும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவிற்கு வருமளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். எதற்குமே கவலைப்படாதே. கண்களில் வழியும் நீரோடு நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது உன் சாயப்பாவின் பொறுப்பு. நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் உடனே அதை தூக்கி எறிந்துவிடு. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லிக்கொண்டே இருந்த பின்பும் உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பம்? என் அன்பு பிள்ளையே, அமைதியாக அமர்ந்திரு. நீ என் அருகில் அமைதியாக அமர்ந்திருக்க நான் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தேவையான தருணத்தில் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய ஆசிர்வாதமும் என்னுடைய பார்வையும் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ அனுபவிக்க வேண்டியது என்று இருந்தால் அதை நீ அனுபவித்துதானே ஆக வேண்டும். ஆனால் பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் அப்பா தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இது விரைவில் வாரும். நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பின்தான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய். பிரச்சனை எனக்கு சோதனைகளையும் கஷ்டத்தையும் தந்துவிட்டுதான் செல்கிறது. இந்த பிரச்சனை முடிந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுதே அடுத்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி ஆரம்பித்து விடுகிறது. உடலளவிலும் சரி, மனதளவிலும் சரி, நிம்மதி என்ற ஒன்று இல்லவே இல்லையா சாயிநாதரே என்று அனுதினமும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். எந்த வழியில் போகிறது, எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறது என்று யோசிக்க கூட முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறாய்.
திக்கு திசை தெரியாத காட்டில் நிர்கதியாய் நிற்பது போலத்தான் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கிறாய். இந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு கஷ்டமும் சோகமும் சோதனைகளும் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. என்னதான் செய்வது? வரும் பிரச்சனையை எப்படித்தான் சமாளிப்பது? நாளை எப்படி இருக்கும் என்று நினைத்தாலே மிகவும் பயமாக இருக்கிறது என்று உன்னுடைய மனத்தவிப்பை நான் புரிந்து கொண்டேன். இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா? அல்லது செய்தால் சரியாகிவிடுமா தவறாகிவிடுமா? வேறு விபரீதம் ஏதாவது நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடு அச்சத்தோடு தினம் தினம் என்னுடைய நாட்களையும் நேரத்தையும் ஒவ்வொரு நொடியையும் கழித்து கொண்டிருக்கிறேன் சாயிநாதரே. இப்படி பலவிதமாக யோசிக்கிறாய். உன் மனதை இந்த யோசனைகளுக்குள் மூழ்கடித்துவிட்டு பலவிதமாய் சிந்தனைகளில் என் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா, இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்குமா என்று நீயே ஒரு முடிவை செய்து விட்டு கொண்டிருக்கிறாய். கண்மணியே, வருத்தப்படாதே. உன் கஷ்டங்களை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். நீ தோள் சாய உன் அப்பா இருக்கிறேன். நீ மனதார நம்ப உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள உன் அப்பா இருக்கிறேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை சொல்ல உன் அப்பா இருக்கிறேன். உனக்கு நல்ல வழியை காட்ட உன் அப்பா இருக்கிறேன். நல்ல வழியில் உன்னை அழைத்து செல்ல உன் அப்பா இருக்கிறேன். அனைத்திற்கும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனவேதனையும் குழப்பமும் உனக்குள்? நீ என்னை மனதார அப்பா என்று நினைத்தால் இதை முழுவதுமாக நம்பு. நான் சொல்வது சர்வ நிச்சயமாக நடக்கும். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, தாங்கி பிடிக்க எவருமே இல்லை. சோதனை என்றால் தோள் சாய்த்து கொள்ள எவருமே இல்லை. ஆறுதல் சொல்லி மனதை ஆறுதல் படுத்துவதற்கும் யாருமே இல்லை. சரியான ஆலோசனையை கூறி சரியான பாதையில் அழைத்து போவதற்கும் ஆளே இல்லை. நானும் என்னால் முடிந்த அளவு அனைத்தையும் செய்து பார்த்துவிட்டேன், போராடியும் பார்த்துவிட்டேன். ஆனால் அனைத்திலுமே ஒரு முட்டுக்கட்டை இருக்கத்தான் செய்கிறது. என்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும், என்னை சுற்றி எத்தனை உறவுகள் இருந்தாலும், யாருமே இல்லாமல் ஒரு தீவில் இருக்கிறது போல தனிமையாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன். யாராவது வந்து என்னிடம் பேசினால் கூட என் வாயால் மட்டும், என் உதடு மட்டும்தான் அவர்களுக்கு பதில் சொல்கிறதே தவிர என்னுடைய மனம் என்னிடமே இல்லை. என்னுடைய மனம் எப்பொழுதும் எதையோ சிந்தனை செய்து கொண்டு, எதையோ யோசித்து கொண்டு எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. எங்கேயெல்லாமோ சுற்றி கொண்டு இருக்கிறது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் வழியே இல்லாத காட்டில் திக்கு திசை தெரியாமல், வந்த வழி போகும் வழி எதுவுமே தெரியாமல் நிர்கதியாக நிற்பது போலத்தான் என் வாழ்க்கையில் இப்பொழுது நான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில்தான் நான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா என்ற ஏக்கம் பல கோணங்களில் என் மனதில் ஒளிந்து கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் சாயிநாதரே என்று என்னிடம் நீ கேட்கிறாயல்லவா? இந்த மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருந்தால் தன்னம்பிக்கையோடு மனதை ஒரு நிலையாக வைத்துக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இதன் முடிவில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். உனக்கு நல்ல நேரம் துவங்கி இருக்கிறது என்பதால் தான் இந்த பதிவு. உன் சாயப்பாவின் அசரீரி வாக்கு உன் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறது, உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயமாக வரும். பிரகாசமாகவே உன்னை வந்து சேரும். உன்னுடைய சிறப்பான பிரகாசமான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை நான் பிறக்க செய்வேன். அதற்கு உனக்கு ஒளியாகவே நான் இருப்பேன். சற்று உன் வாழ்க்கையை ஒருமுறை திரும்பிப்பார். இதே போல் திக்கு திசை தெரியாமல் பாலைவனத்தில் நிற்பது போல நின்று கொண்டிருக்கும் பொழுது, சாயிநாதரே எனக்கு வழிகாட்ட மாட்டீர்களா என்று நீ என்னிடம் சாயி என்று ஒரு முறை கூப்பிட்ட அடுத்த கணமே நான் உன் கண் முன் தோன்றினேன்.
உனக்கான சிறந்த வழியை காட்டி இப்பொழுது இந்த இடத்திற்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இப்பொழுதுமே நடு காட்டில் தத்தளித்து கொண்டிருப்பது போல தவித்து கொண்டு வேதனையோடு என்னை கூப்பிடுகிறாய். அடுத்த நொடியே நான் உன்முன் வந்து நிற்பேன் என்பது உனக்கு தெரியாதா? உனக்கு வழியை காட்டி உனக்காக வழிகாட்டியாக இருந்து உனக்கு மிகப்பெரிய பாதுகாவலனாகவும் இருந்து உன் வாழ்க்கைக்கு மிக பிரகாசமான வழியை நான் காட்டுவேன். பாலைவனத்தில் வழியை காட்டத் தெரிந்த எனக்கு இப்பொழுது திக்கு திசை தெரியாமல் இருக்கும் காட்டில் உனக்கான வழியை காட்டி மிக பிரகாசமான எதிர்காலத்தை உனக்காக உருவாக்க எனக்கு தெரியாதா? என்னை அவ்வளவு சர்வசாதாரணமாக நினைத்து விட்டாயா? கன நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. இப்பொழுது பெரும் கவலை உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதில்தான் உன்னால் எதையுமே சிந்திக்க முடியாமல் எதை பற்றி மட்டுமே சிந்தனை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறாய். போராடி கொண்டிருக்கிறோம் என்று நீயே தவறாக சித்தரித்து கொண்டு ஒரு வேலியை போட்டுக்கொண்டு அதன் நடுவில் நின்று கொண்டிருக்கிறாய். நீயும் தைரியமாக இருக்க, நம்பிக்கையோடு இருக்க எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் போராட்டங்களால் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உன் நம்பிக்கையையும் உன்னுடைய விடாமுயற்சியையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரிகிறது. நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழந்து விடாதே. நான் உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை வழிநடத்தும் போது தேவையில்லாமல் இந்த மனக்குழப்பம் உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். எது நடந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற தன்னம்பிக்கை உன் மனதில் உண்டென்றால் போதும், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன். வெற்றியாளர்கள் முடிவுகளை விரைவில் எடுத்து விடுவார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மிக மெதுவாகவே அவர்கள் மாற்றுவார்கள். தோல்வியுறுபவர்களோ முடிவுகளை மிக மிக மெதுவாக எடுப்பார்கள். அப்படி எடுத்த முடிவுகளை மாற்ற விரைவாகவும் மாற்றுகிறார்கள். உனக்கான முடிவு எது என்பதை பொறுமையாக நிதானமாக நம்பிக்கையோடு எடு. நீ எடுத்த முடிவிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க நினைக்காதே. முடிவை எடுத்துவிட்டு ஒரு அடி எடுத்து வைத்து விட்டால் மறந்தும் கூட பின்னோக்கி உன் அடியை எடுத்து வைக்காதே. சில விஷயங்களில் உனக்கான அனுபவங்களை வார்த்தைகளால் புரிய வைக்க முடியாது என்றும், அது மட்டுமல்லாமல் சில விஷயங்களை வார்த்தைகளால் உணர வைக்கவும் முடியாது என்றும், அதனால்தான் நீ கஷ்டத்தையும் வேதனையையும் அனுபவிக்கும் போது நீ அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தேன். நான் உன்னை கைவிடவும் இல்லை. உனக்கானதை சிறப்பாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னால் இனி மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. உன்னால் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவே முடியாது என்று நினைத்து கொண்டுதான் சில உறவுகள் உன்னை துச்சமாக எண்ணியும் உன்னை அலட்சியப்படுத்தியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்துதான் உன்னை விட்டு விலகியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். உன்னை துச்சமாக நினைத்து உன்னை ஏளனமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு அவர்கள் கண் பார்க்கவே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரப்போகிறேன். அப்பொழுது அவர்களே உன்னிடம் வந்து உன் உதவியை நாடுவார்கள். சிரித்துக்கொண்டே வந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துவார்கள். உனக்கான அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னை துச்சமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களுக்கு உன்னுடைய திறமையையும்
உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வையும் நான் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கே புரியவில்லை உன்னுடைய திறமை என்னவென்று. அதை நான் உனக்கு எடுத்து காட்டுகிறேன். உனக்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணும் அந்த நேரமெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நீ என்னையும் முழுமையாக நம்புவாய். நான் உன்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறேன் என்பதை உன்னால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளவே முடியும். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அன்பையும் காட்டு மாத்திலும் நான் உனக்கு பல மடங்காக உனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றி என்னுடைய வலிமை என்னவென்று நான் உனக்கு காட்டுவேன். சந்தோஷமாக இரு. இது நாள் வரை நீ பட்ட வேதனைகளெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ யாருமே இல்லாமல் தனியாக நிற்பது போல உணர்கிறாயா? கஷ்டங்கள் சூழும் பொழுதுதான் அவர்களை சுற்றி உறவுகளும் நண்பர்களும் காப்பாற்ற உதவி செய்ய ஓடோடி வருவார்கள். அப்பொழுதுதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் உண்மையானவர்கள், உண்மையாகவே அன்பு வைத்திருப்பவர்கள் என்று அப்பொழுதுதான் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியும். ஆனால் யாருமே இல்லை என்று, எனக்காக உதவி செய்ய எவருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய எந்த நேரமாக இருந்தாலும் ஓடோடி வருவேன் என்பதுதான் நிச்சயமான உண்மை. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. அதில் எந்தவித சந்தேகமுமே உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் உன் மன போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்ல நல்ல சொற்களை மட்டுமே பேசிக்கொண்டு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நினைப்பது போல், உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னிடம் உதவி என்று தேடி வருவோரை உதாசீனப்படுத்தாதே. முடிந்தவரை அவர்களுக்கு உதவி செய். அப்படி உன்னால் உதவ முடியாவிட்டாலும் 4 வார்த்தைகள் நல்ல சொற்களை கூறிவிட்டு, என்னால் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை, வேறு இடம் பார்த்து கொள்ளுங்கள் என்று தன்மையோடு நடந்து கொள். வீணாக அவர்களின் மனதை காயப்படுத்தும்படி எந்த சொற்களையும் சொல்லிவிடாதே, கூறிவிடாதே. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் கலங்கிக் கொண்டிருந்தால் நீ என்னிடம் இருந்து, உன் சாய் தேவாவிடம் இருந்து விலகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருப்பதால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று நீ நினைக்கிறாய்? உன் மனம்தான் வீணாக வேதனை அடையும். நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். முடிந்ததை நினைத்து வருந்தாதே. வரப்போவதை நினைத்து பயப்படாதே. உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக வந்தேதான் தீரும். நீ பயப்படுவதால் அதில் மாற்றம் எதுவும் நிகழப்போவதில்லை. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அனுபவித்துதான் ஆக வேண்டும்.
நீ செய்த புண்ணிய பாவத்தின்படிதான் எல்லாம் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷம் வந்தால் அனுபவித்துதான் ஆக வேண்டும். துன்பம் வந்தால் அதோடு போராடிதான் ஆக வேண்டும். அதற்கான மன தைரியத்தை, அதை போராடும் மன தைரியத்தை நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன். உன் அருகிலேயே இருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, தாயாக, தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை காப்பேன். என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் உன் மீதே இருக்கும். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். என்னை மீறி எந்த தவறோ தீங்கோ உன்னை நெருங்கவும் முடியாது, அண்டவும் முடியாது.